இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணும் புரியலையே. கடவுளே, என்ன நேத்து வரை போன்ல பேசிட்டு இருந்தா திடீர்னு கல்யாணம் ஆகி வந்து நிக்கிறா. என்ன நடக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, நான் பூமாட்ட எப்படி பேசுறதுக்கு? என்ன ஆச்சு? என்ன நடந்திருக்கும்? பூமாரி, ஏன் இப்படி பண்ண? ஏன் பூமாரி இப்படி பண்ண? எனக்கு தெரியும் உன்னை பத்தி. நீ என்ன மறக்கிறவ கிடையாது. என்னமோ நடந்திருக்கு. என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இதுதான் ஒருவேளை சர்ப்ரைஸ்ன்னு சொன்னியா? கடவுளே, நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்ச சர்ப்ரைஸை விட நீ எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ கொடுத்துட்ட பூமாரி. லைஃப் லாங் நான் இதை மறக்கவே மாட்டேன். என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு எனக்கு ஒண்ணும் புரியலையே. கடவுளே, நீ என்னை ஏமாத்த மாட்டேன் எனக்கு நல்லா தெரியும். உன்னை பத்தி எனக்கு புரியும். நான் புரிஞ்சதை விட உன்னை யாரும் அந்த அளவுக்கு புரிஞ்சிருக்க மாட்டாங்க. பூமாரி, என்ன ஆச்சு? உன்னை எப்படி நான் பேசுறதுக்கு? ஐயோ கடவுளே, ஏன் இப்படி விளையாடுற எங்க வாழ்க்கையில? இனி எதுக்கு இந்த போட்டோ? போட்டோ வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். ச்சே. கார்த்திக், கார்த்திக், கதவு தர. கார்த்திக், கார்த்திக், வருத்தப்படாத. கதவு தர முதல்ல. கார்த்திக், என்னடா பண்ற உள்ள? கார்த்திக், ஏண்டா உனக்கு பூமாரிக்கு எதுவும் பிரச்சனையா? என்னடா இப்படி ஆயிட்டு? கார்த்திக், உன்னால இதை ஏத்துக்க முடியாது எனக்கு தெரியும். கடவுளே, ஏன் இப்படி ஆகணும் உங்களுக்கு? கார்த்திக், பாருடா அம்மாவை. ஐயோ கடவுளே, என்னடா உனக்கு விளையாட்டு இதெல்லாம்? நேத்து சொன்னேன்ல, போன் பண்ணி சொல்லு சொல்லு சொல்லு. கேட்டியா? ஏதோ இதுல விளையாடணும்னு இல்ல. கடவுளே, என்ன நடந்து வச்சுன்னு எனக்கும் தெரியல. பூமாரி நல்ல பொண்ணு, இப்படி பண்றவா இல்ல. என்னவோ நடந்திருக்குடா. யார்கிட்ட நான் கேக்குறதுக்கு? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இன்னும் கேட்டுதா என்ன ஆக போகுது? எல்லாமே முடிஞ்சு போச்சு. கார்த்திக், அம்மா, நான் யாருக்கும் எந்த தப்பும் பண்ணலையம்மா. ஏம்மா எனக்கு இப்படி ஆகணும்? நான் யார்கிட்டயும் அதிகம் பேசக்கூட மாட்டேன். உங்களுக்கே தெரியும். எனக்கு வாழ்க்கையில இப்படி ஆயிட்டேம்மா. எல்லாம் முடிஞ்சிருச்சுமா. என் வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பாக்கல. கடவுளே, ஏன் ஏம்மா எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்கணும்? எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கையே கடவுள் கொடுக்க போறேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷம் ஒரு மணி நேரம் கூட தாங்கலையம்மா. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும்? என்ன இருக்குமா அங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையேம்மா. கார்த்திக், கவலைப்படாதடா, கவலைப்படாத. உனக்கு என்ன ஆறுதல் சொல்லணும்னு எனக்கு தெரியலப்பா. வருத்தப்படாத. அம்மா, என்னால இதை ஏத்துக்கவே முடியலம்மா. ஏத்துக்கவே முடியல. என் மனசுல நொறுங்கி போச்சு. என் உடம்பு மட்டும்தான் இருக்க தவிர உயிர் இல்ல. அம்மா, கவலைப்படாத கார்த்திக், உனக்காக அம்மா இருக்கேன்டா. அம்மா இருக்கேன், கவலைப்படாதப்பா. எனக்கு என்ன சொல்ல ஏது சொன்னா ஒண்ணும் புரியல, ஒண்ணும் விளங்கலடா. உனக்கு எல்லாமே நல்ல நேரத்துல நடக்கணும்னு பார்த்து பார்த்து பண்ணேன். இப்படி ஆயிட்டடா. பொன்னி, நீ சொன்ன படிச்சு படிச்சு சொன்ன கேளடி வேணா அப்படின்னு. நான் கேட்டிருக்க மாட்டேனா? பாவி, கேட்டு தொலைஞ்சிருக்க மாட்டேனா? எனக்கு என்ன சொல்லனே தெரியல பொன்னி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டுல அடங்காதது ஊர்ல அடங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிப்போச்சு என் நிலைமை. பூமாரி, என்னடி நடந்தது? என்ன நடந்து? வேற இருக்க கல்யாணம் சொல்லி தானே கூட்டிட்டு போனாங்க. திடீர்னு உனக்கு கூட கல்யாணம் ஆகுனா என்ன இருக்கு? எனக்கு ஒன்னும் புரியல. அந்த பொண்ணு எதுவும் வேண்டான்னு போயிட்டா? அதனால உன பிடிச்ச கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா? என்னதான் நடந்துடி? இல்ல பொண்ணி, அவன் நம்மள நல்லா ஏமாத்தி தான் கல்யாணத்துக்கு வர வச்சிருக்கான். அவன் அங்க நின்று கல்யாணம் பொண்ணு அவனோட ஃப்ரெண்டு. அன்னைக்கு நான் முடியாதுன்னு சொன்னோம்ல, அந்த கோவத்துல இப்படி பண்ணிட்டான். வேற எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. அம்மா அப்பா பார்த்தா பாவமா இருக்கு. அப்பமே இதை கலத்தி தூக்கி எறிஞ்சிருப்பேன். அப்பா இருக்காருல்ல, பாவம், அவரே இப்பதான் குடும்பத்தோட இருந்து சேர்ந்திருக்காரு. அது இல்லாம அது அவங்க முதலாளி வேற. நான் எதுவும் பண்ணி மறுபடியும் அப்பாவுக்கு கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது. அப்படி அப்பாவுக்காக மட்டும்தான் நான் பேசாட்டு வாய் மூட்டை இருக்கேன். வேற யாருக்காகவும் இல்ல. ஆனா என் வாழ்க்கை போச்சு பொண்ணி. என்னடி உனக்கா இப்படி ஆகணும்? என்னால நினைச்ச கூட பார்க்க முடியல பூமாரி. ரொம்ப கஷ்டமா இருக்கு பொன்னி. எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் செய்வியா ப்ளீஸ்? முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. கார்த்திகை பார்த்து கார்த்திகை வீட்டுல போய் எப்படியாவது இங்க நடந்தது நீ சொல்லு. பாவம், அவர் வருவாரு நேரம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப மாடி, இப்போ எப்படி போய் சொல்றதுக்கு? அண்ணனுக்கும் எனக்கும் ஏற்கனவே பிரச்சனை. நீ போன் வச்சிருந்த விஷயம் வீட்டுல தெரிஞ்சுட்டு யார் வாங்கி கொடுத்தா என்னன்னா கேட்கல. போன் இருக்குமான்னு கேட்டாங்க, ஆமான்னு மட்டும் சொன்னேன்.
அதுக்கே உங்க அண்ணன் என்ன ரோடுன்னு கூட பார்க்காம ஆரம்பிச்சிட்டாரு. நான் இந்நேரம் எப்படி போறதுக்கு? யாரும் என்ன பாத்துட்டாங்கன்னா. அப்படியே பொண்ணு, இது வேற நடந்துட்டா பாரு. என்னால எவ்வளவு வேற கஷ்டம். ப்ளீஸ் எப்படியாவது அவங்க வீட்டுல போய் இங்க நடந்த விஷயத்த மட்டும் நீ சொல்லிட்டு வந்துரு. அது போதும், அதுவே போதும். இனி நான் கார்த்திட்ட பேச போறது இல்ல. இனி அவர் முகத்துல எப்படி முடிப்பேனா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவருக்கு இந்த விஷயமா தெரியட்டுமே. இன்னும் எதுவும் தப்பா எடுத்துக்க கூடாதுல்ல. இங்க நடந்த சூழ்நிலை அவர் புரிஞ்சுப்பாரு. சரி பூமாரி, கண்டிப்பா என்னாலும் பரவாயில்ல. நான் இப்பவுமே டாக்டர் வீட்டுல போய் எல்லாம் சொல்லிருக்கேன். பாவம், அவர் எவ்வளவு வேதனைப்படுவார் எனக்கு தெரியும்டி. நான் படாத வேதனைக்கு வழியும் கிடையாது. எல்லாம் தாண்டிதான் கடந்துதான் வந்திருக்கேன். கண்டிப்பா நான் சொல்றேன். இன்னும் 3 நாள் தான் நான் இங்க இருக்க போறேன். அப்புறம் என்னை அவங்க கூட்டிட்டு போயிருவாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒண்ணுமே புரியல. என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? என்ன கோயில நடந்ததெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கியா பூமாரி? இல்ல உங்களையில ஒண்ணும் சொல்லல. சில அறிவில்லாத ஜென்மம் அறிவு கட்டத்தனமா நடக்குதுல்ல, அத பத்தி பேசிட்டு இருக்கோம். என்ன செய்ய, தலையெழுத்து. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? உங்க குடும்பத்துக்கு மேல எவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதை நாங்க வச்சிருந்தோம். பாவம் சின்ன பொண்ணு இப்படி பண்ணிட்டீங்களே. இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா, அடுக்குமா? கொஞ்சமா யோசிச்சு பாத்தீங்களா? ஒரு பொண்ணோட மனசுல என்ன இருக்கும், அவளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்னு யோசிச்சிருப்பா, படிக்கணும்னு நினைச்சிருப்பா, என்னெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல தூக்கி எறிஞ்சு கல்யாணம்ங்கிற வேடியில அவளை அடைச்சிட்டீங்கல்ல. என்ன பொண்ணி, என்ன பேசிட்டு இருக்க? என்ன மாப்பிள, என்ன அழுதுட்டு இருக்கா பூமாரி? ஏமா அழுதுட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லதான், இன்னும் 2 நாள் தானே இருக்க போறோம், அப்புறம் இங்க இருந்து நான் பிரிஞ்சிருவேனே அப்படின்னு 2 பேரும் பேசி வருத்தப்பட்டு இருக்காங்க. அதான் நானும் கேட்டுட்டு இருக்கேன், வேற எதுவும் இல்ல. பொண்ணி எதுவும் நினைக்காதம்மா, எனக்கும் நினைச்சா வருத்தமா தான் இருக்கு. நம்ம கால் மாட்டிலே சுத்தி சுத்தி வளர்ந்த பொண்ணாச்சு. என் தங்கச்சிக்கு எனக்கும் அடிக்கடி சண்டை வரும் மாப்பிள. சண்டை வந்தாலும் கொஞ்ச நேரத்துல அண்ணன்னு வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவா. நானும் சண்டை போட்டெல்லாம் மறந்து என்ன தங்கச்சி வேணும், ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்பேன். ரொம்ப தூரா தொலை ஆயிப்போச்சுங்கிற ஒரே வருத்தம் மட்டும்தான். மத்தபடி நீங்க நல்லா பாத்துக்கிடுவீங்க இல்ல எனக்கு தெரியும். என் தங்கச்சி ரொம்ப செல்லமா அன்பா பாத்துக்கிட்டோம். நல்லபடியா பாத்துக்கிடுங்க மாப்பிள. தூரா தொலைல கட்டி கொடுத்துருக்கு. எனக்கும் பக்கத்துலதான் கல்யாணம், என் அண்ணனுக்கும் பக்கத்துலதான். என் தங்கச்சிக்கு மட்டும் இப்படி எட்டி போச்சேன்னு ஒரு வருத்தம். கவலைப்படாதீங்க தான், கவலையே படாதீங்க. நீங்க பாக்கணும்னா சொல்லுங்க. காலையில 6 மணிக்கு கார் எடுத்தோம்னு வைங்களேன், 10 மணிக்கு எங்கள் டிஃபன் சாப்பிட வந்துருவோம். கவலையே படாதீங்க, நான் கூட்டிட்டு வரேன். ஒரே பொண்ணு எவ்வளவு செல்லமா வளர்த்திருப்பீங்க எல்லாம் எனக்கு தெரியும். நான் நல்லாவே பாத்துக்கிடுவேன். நான் பாக்குறது என்ன, அம்மா அப்பா உங்க பூமாரிய கையில வச்சுதான் தாங்க போறாங்க. அவங்களுக்கு பெண் குழந்தை இல்லையா? பெண் குழந்தைன்னா ரொம்ப விருப்பம். பூமாரி எங்க வீட்டுல மருமகளா இருக்க மாட்டா, கண்டிப்பா ஒரு மகளா தான் இருக்க போறா. நீங்களே வந்து ஆச்சரியப்பட தான் போறீங்க. ஃப்ராடு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு மருமகள மகளா இருப்பாளாமே. இது போதும் மாப்பிள, இது போதும். என் தங்கச்சி எல்லாம் பாத்துக்கிடுங்க. சும்மா சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க. அது வாய் பேசுமே தவிர விவரம் எதுவும் கிடையாது. என்னத்தையாவது பேசும், கோவம் வர்றது மாதிரி, அவ்வளவுதான். வேற எதுவும் அந்த அளவுக்கு விவரமோ பக்குவமோ கிடையாது. எதுவும் தப்பு எதுவும் பண்ணாலும் மன்னிச்சிருங்க, எதுவும் திட்டாதீங்க. அது நீங்க சொல்லி எனக்கு தெரியணும். வாய்க்கு பஞ்சமே இல்ல. நல்லா அதை பெருசா எடுத்துக்கல, கவலைப்படாதீங்க. அம்மாவும் கோவத்துல என்னம்மா மண்டபத்துல வச்சு பேசிட்டேன் அப்படின்னாங்க. எதையும் மனசுல வச்சுக்கிடாதீங்க. திடீர்னு நடக்கும்போது அவங்களால ஏத்துக்க முடியல, அதான் அப்படி பேசியிருப்பாங்க மாப்பிள. ஐயோ, நான் எதையுமே தப்பா எடுத்துக்கலதான். ஈவன் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. கூட்டமா எல்லாரும் ஒரு வீட்டுல இருக்கீங்க, இதே பெரிய பெரிய கிஃப்ட் இல்ல. நான் எதுவுமே நினைக்க மாட்டேன், என்ன சொன்னாலும் சரிதான். ஆமா, இன்னும் நீ நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஃப்ராடு. அதான் கல்யாணத்தை முடிச்சிட்டியே, ஒரு வாரம் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் தெரியும் உங்க கதை. பணக்கார கூத்தெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாம் ஒரு பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தை பத்தி ஓஹோன்ட்டு பேசுவீங்க. அதே கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெறுங்கலத்தோடி வந்தவ அப்படி இப்படின்னு பேச மாட்டீங்க. உங்களை பத்தி எனக்குலாம் தெரியும். ஒரு வாரம் நல்லாதான் போகும், அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பாக்கலாம். அதுக்கப்புறமும் நீ நல்லபடியா என் பூமாரியை பாத்துக்கிட்ட, உனக்கு கோயில் கட்டி நான் கும்பிடுறேன். பூமாரி அழாதம்மா, அழுகை நிப்பாட்டு, அழக்கூடாது சரியா? இந்த 3 நாளும் நீங்க சந்தோஷமா இருக்கணும். நம்ம இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்க போறோம், கோயிலுக்கு போறோம், படத்துக்கு போறோம், எங்க எங்க சொல்லு, எல்லா இடமும் அண்ணன் கூட்டிட்டு போவேன். மாப்பிள்ளைக்கு நம்ம ஊரை பத்தி தெரிய வேண்டாம் என்ன மாப்பிள்ள? யா கண்டிப்பா. நீங்க விவசாயம் பண்ணுவீங்களாமே கேள்விப்பட்டேன், எனக்கும் அதெல்லாம் ரொம்ப ஆசை. நானும் உங்க கூட வருவேன், எனக்கும் எல்லாம் கத்து கொடுங்க. சரிங்க மாப்பிள்ள, அதுக்கு என்ன, கத்து கொடுத்துட்டா போச்சு.